கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த வேளையிலே உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். தேனிலிட்ட பணியாரம் போல இந்த வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் மனிதர் மூலமாக கேட்டுக்கலாம். ஆனால் எல்லா வார்த்தையிலையுமே உயிர் இருக்காது, எல்லா வார்த்தையிலுமே ஜீவன் இருக்காது, எல்லா வார்த்தையிலுமே பலன் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் மாத்திரம்தான் பலன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் மாத்திரம்தான் உயிர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் தான் நிம்மதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையெல்லாம் சமாதானம் இருக்கிறது. இந்த நாளிலே ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கால வேளையிலே ஒரு சில படிக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? பரீட்சை எழுதுவது குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களா? அல்லது ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது அதை சரியான முறையில் நான் பதில் சொல்லுவேனா சொல்ல மாட்டானா என்கிற ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரி முன்னாலே எனக்கு நிற்க முடியல, எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்கிறீங்களா? அல்லது வாலிப பிள்ளைகள் லெக்சருக்கு முன்னால், காலேஜில் படிக்கிறதுக்கு முன்னால், எல்லாத்துக்கும் முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எல்லாரும் முன்னால் என்னால் பதில் சொல்ல பயமாக இருக்குது அப்படி என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? அல்லது ஒரு கடன்காரர்களுக்கு பயந்து நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்று கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று இயேசு சொல்றார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கால வேளையிலே நீங்கள் புறப்பட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஒரு வேலை ஸ்தலத்துக்கு எப்படி போவேன் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கலாம். ஒருவேளை காலேஜுக்கு நான் எப்படி போவேன், எப்படி படிக்க போவேன் பயந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ பயப்படாத, நீ திரும்பி போ. அவர்களோடு இருப்பவதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அதனால அவர் சொல்றாரு, இந்த கால வேளையிலே நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். நான் மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திரு சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று வீர முழக்கமிடுங்கள், என்று தைரியமாக பேசி பாருங்கள். நான் அழிஞ்சு போற வித்தில் பிறக்கல, அழியாத வித்தாக்கிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறேன் என்று வீர வசனத்தை பேசி பாருங்கள். கர்த்தர் எனக்கு துணையும், எனக்கு அரணும், எனக்கு கோட்டையுமா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்பட அவசியம் இல்லை என்று தெம்பாக பேசி பாருங்கள், உற்சாகமாக பேசி பாருங்கள். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்க, மகனே மகளே, நீ துரிந்து போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ தேவனால் மறக்கப்படுவதில்லை. உன்னை அவர் உள்ளங்கையிலே பொருத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன்னை உள்ளங்கையில பொருத்தி வச்சிருக்கிறேன். ஒருவேளை நீ என்னை நினைப்பாயோ நினைக்க மாட்டாயோ, நீ என்னை பார்ப்பாயோ பார்க்க மாட்டாயோ, நான் அனுதினமும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இது ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை. பயப்படாதீங்க, உங்கூட இருக்கிறேன், உங்கூட இருக்கிறேன். அதனால இந்த நாளிலே நீங்க தனிமையான ஆள் இல்லை, நீங்க தனியா நடந்து போற ஆள் இல்லை, நீங்க தனியா உட்காந்து வேலை பார்க்கல, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார், உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க எழுதும்போது உங்க கூட இருக்கிறாரு, நீங்க சாப்பிடும்போது உங்க கூட இருக்கிறாரு, நீங்க பேசும்போது உங்க கூட இருக்கிறாரு. அதுதான் இயேசு. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் ஆவியை உங்களோடு பேசுவார் என்று இயேசுவானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால அவர் கூட இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுவானவர் சொல்றார், அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்க, நீங்கள் பயப்படாதிருங்க. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, அவர் கூட இருக்கிறார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதங்களை செய்வார். அதனால் நீங்கள் போகும்போது வரும்போது என் கூட இருக்கிறவர் பெரியவர், கர்த்தரோ பயங்கரமானவர், பராக்கிரமசாலி, என் கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தை பேசுங்க, தைரியமாக பேசிட்டு போங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து
உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் நல் வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. உங்கள் கூட அவர் இருக்கார். நீங்கள் அனாதை இல்லை, நான் ஒதுக்கப்பட்டவன், நான் தள்ளப்பட்டவன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷருமே கடைசி வரைக்கும் கூட வர முடியாது. ஆனால் ஏசப்பா மாத்திரம்தான் கூட வர முடியும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் உங்கள் கூட ஏசப்பா வர்றாரு. தைரியமாக கடந்து போங்க, தைரியமாக வேலையை பாருங்கள், தைரியமாக ஸ்கூலுக்கு போங்க, தைரியமாக காலேஜுக்கு போங்க. உங்கள் கூட கர்த்தர் இருந்து அவர் எல்லா காரியத்தையும் செய்வார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே, என்னை நோக்கி குறிப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே. தகப்பனே, ஆபத்து காலத்தில் நோக்கிய கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே. இந்த நாளிலே, இந்த வேலையிலே நீங்கள் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற எல்லா காரியங்களையும் நீர் கற்றுக் கொடுக்க முடியும். சமூகத்தில் வந்திருக்கிறேன் தகப்பனே. வெட்கப்பட்ட இடத்துல நீங்கள் தலை நிமிர பண்ணுங்க தகப்பனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இன்று கண்ட ஈத்தரேன் என்று காண்பதில் என்று சொல்கிறீங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீங்கள் துணையாக, நீங்கள் அரணும் கோட்டையமாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. அப்போ அந்த நாளில் கூட ஆண்டவரே, ஒரு துக்க நாட்கள் முடிந்தது, இனி தீங்கை காணாதிருப்பேன் என்ற வசனத்தின்படி எல்லா தீங்குக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, குடும்பத்தில் அன்பு பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், இரக்கம் பெருகட்டும், தயவு பெருகட்டும், நீடிய பொறுமை பெருகட்டும், எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவார் தகப்பனே. நினைப்பதுக்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்ய தகப்பனே. அப்பா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி விட்டு தகப்பனே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமே, நிறைவான ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு நிரப்பங்க தகப்பனே. ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவி உறவில் ஒரு பிளவு இருக்குது தகப்பனே. உண்மையான அன்பு இல்லை தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே, நீர் கணவன் மனைவியை இணைத்து வைத்திருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்கும்படியான வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எழுமணும், ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும், ஒவ்வொருவரும் வெளிச்சம் கொடுக்கணும், ஒவ்வொருவரும் ஜாதிகளை சொந்தமாக்கணும் தகப்பனே. அவருடைய கிருபை தாங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.